வணக்கம். தமிழின் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கள்ளச்சாராய ஊழல் மற்றும் கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் அழித்தனர். கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் கவிதா மற்றும் கரியலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தோரங்கூர் மற்றும் மலைக்கோட்டாலம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படும் புளித்த சாராய ஊழல் 200 லிட்டர் மற்றும் 60 லிட்டர் சாராயம் ஆகியவற்றை கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே கொட்டியடிக்கப்பட்டது. மேலும் இக்குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகர பகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விக்னேஷ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆலச்சம்பாளையம், கவுண்டம்பட்டி ஏரி ரோடு, தாவாந்தெரு, ஹவுசிங் போர்டு மற்றும் புதூர் ஆகிய பகுதிகளில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் எடப்பாடி நகரமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடி நகர செயலாளருமான முருகன் தலைமையில் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறியும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் பல்வேறு திட்டங்களை திமுகவினர் நிறைவேற்றவில்லை என்று பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். எடப்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஜனநாயக தேசிய கூட்டணி கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வெள்ளாண்டு வலசு வன்னியர் குல சத்திரியர் திருமண மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டமானது பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் சண்முகம் தலைமையிலும் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாமக, பாஜக, தமாக, அமமுக மற்றும் OPS அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அண்ணாதுரை வெற்றியடைய எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி அதிமுக சார்பில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் கிழக்கு பகுதி கழக செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் மாநில அமைப்பு செயலாளர்கள் பாலாஜாபாத் கணேசன், மைதிலி, திருநாவுக்கரசு, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம், மாவட்ட பேரவை செயலாளர் சோமசுந்தரம், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திலக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மருதமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். மருதமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அவரது பிரச்சாரத்தை துவக்கினார். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை, இது ஒரு வித்தியாசமான தேர்தல். 10 ஆண்டுகளாக பிரதமரின் தொலைநோக்கு பார்வை எழுச்சியை காட்டுகிறது. இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பிரதமர் மோடியை மீண்டும் அமர வைக்க வேண்டும். பிரதமருக்கு போட்டியாளர்கள் இல்லை. கோவையை பொறுத்தவரை 20 ஆண்டுகளாக வளர்ச்சி தொய்வில் இருக்கிறோம் என கூறினார். கோவை ராக்ஸ் பள்ளிக்கூடத்தில் 10 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான கால்பந்து போட்டி நடைபெற்றது. கோவை ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் ராக்ஸ் கால்பந்து மன்றம் சார்பில் நடைபெற்று வந்த கோல்டன் பேபி லீக் கால்பந்து போட்டியின் இறுதி சுற்று நடைபெற்றது. இந்த இறுதி சுற்று போட்டியில் ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் ஆரஞ்சு வாரியர்ஸ் அணியும் மோதினர். இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட கால்பந்து சங்கத்தின் தலைவர் அஜித்குமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த போட்டியில் ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஆரஞ்சு வாரியர்ஸ் அணியை வீழ்த்தியது. இந்த போட்டிகள் மூலமாக மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை அறிந்து கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும் முடிந்தது. தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி முத்துநகர் கடற்கரையில் நடைபயிற்சிக்கு வந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரித்தார். அவருடன் வட்டக்கழக செயலாளர் ரவீந்திரன், காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர் எடின்டர் மற்றும் முத்துதுரை, பிரபாகரன், டேனி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் அதிமுக சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் பாண்டியராஜன், செல்லப்பாண்டியன் மற்றும் சின்னதுரை, தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி உட்பட திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சிவன் கோவில் முன்பிருந்து அதிமுக தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணிக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டனர். மத நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்காக மீனாட்சி மருத்துவமனை இப்தார் விருந்து விழா நடைபெற்றது.
தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை இப்தார் விருந்தை நடத்தியது. இதில் ரம்ஜான் மாதத்தில் முஸ்லிம்கள் தங்கள் நோன்பை முடிக்கும் அந்தி நேர உணவு விருந்து இடம்பெற்றது. இப்பகுதியில் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மருத்துவமனையானது 12வது முறையாக இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மதங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் மற்றும் தலைவர்கள் மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர். முன்னதாக தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் பொது மேலாளர் டாக்டர் பாலமுருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். இதில் பங்கேற்பாளர்களுக்கு சிறப்பு சுகாதார அட்டைகளை மார்க்கெட்டிங் பிரிவு பொது மேலாளர் சிவக்குமார் வழங்கினார். தூத்துக்குடியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலான தேர்தல் காரியாலயம் திறப்பு விழா நடைபெற்றது. எட்டயபுரம் சாலை அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் விஜயசீலன் போட்டியிடுவதற்காக தேர்தல் காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டது. இதில் தெற்கு மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தலைமையில் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் எம்பியுமான சசிகலா புஷ்பா திறந்து வைத்தார். இதில் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் ஏசாதுரை, அமமுக மாவட்ட செயலாளர் ஜேனியல் சாலமன், ஜனதாதள மாவட்ட தலைவர் குழந்தை பாண்டியன், தெற்கு மாவட்ட பொருளாளர் சண்முக சுந்தரம், மாநில செயற்குழு உறுப்பினர் சந்தனகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சிவன் கோவில் முன்பிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினர். தூத்துக்குடி வக்கீல்புரம் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியில் முறைகேடு உள்ளதாக அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வக்கீல்புரம் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியில் முறைகேடு உள்ளதாக கூறி தார் சாலை அமைக்கும் ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதி மக்கள் கூறுகையில் பழுதடைந்த பழைய சாலைகளின் மீதே சாலைகள் போடுவதனால் சாலைகள் உயரமாகி விடுகின்றது. இதனால் வீடுகள் பள்ளத்திற்குள் சென்று விடுகிறது. இதனால் மழை நீர் வீட்டுக்குள் வருகின்றது என்றும் பாதாள சாக்கடை திட்டம் அப்பகுதியில் முழுமையாக நிறைவடையாத நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தனர். பின்பு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உலக தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கோவை ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை துவக்கப்பட்டது. கோவை நகரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் பெருகி வரும் வாகன எண்ணிக்கைகளால் சாலை விபத்துகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. தமிழகத்தில் சாலை விபத்துகளால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் நகரமாக கோவை மாறி வருகிறது. இந்நிலையில் ராயல் கேர் மருத்துவமனை இருசக்கர வாகன ஆம்புலன்ஸை அறிமுகம் செய்துள்ளனர். கோவையில் முதல் முறையாக துவங்கப்பட்டுள்ள இந்த வசதியை மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் நெடுஞ்சாலைகள் கோட்ட பொறியாளர் மனுநிதி, இந்திய மருத்துவ சங்க கோவை கிளை செயலாளர் டாக்டர் ஸ்ரீராமலிங்கம் மற்றும் செங்கப்பள்ளி நீலம்பூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக பாராளுமன்ற வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து வாக்குகள் சேகரித்தார். தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்பொழுது எஸ் பிள்ளை மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகளிடமும் பொதுமக்களிடம் திமுகவிற்கு வாக்குகள் சேகரித்தார். அங்கு உள்ள வியாபாரிகள் மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா, மீனவரணி டேனி, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் இசக்கிமுத்து, பெரியசாமி, ரவீந்திரன், மாவட்ட மாணவரணி முத்து, துரை உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் வாசனைக்கர் கண் மருத்துவமனை புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. மேற்கு தாம்பரத்தில் வாசன் ஐக்கர் கண் மருத்துவமனை புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, 4வது மண்டல குழு தலைவர் காமராஜ் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வாசன் கண் மருத்துவமனையில் உள்ள கண் பரிசோதனை சாதனங்கள் மற்றும் அறுவை சிகிச்சை கருவிகளை பார்வையிட்டார். இதுகுறித்து மருத்துவர்கள் தெரிவிக்கையில், எங்கள் மருத்துவமனையில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு தகுந்த பரிசோதனை மேற்கொண்டு அறுவை சிகிச்சை செய்து சிறந்த முறையில் பராமரிக்கப்படும் என தெரிவித்தார். இதில் மூத்த ஃபாகோ ஒலிவிலகல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கௌஷிக், மருத்துவ விழித்திரை மற்றும் லேசர்கள் டாக்டர் அசோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை நீலாம்பூர் கோகுலம் பார்க் தனியார் நட்சத்திர விடுதியில் உணவு திருவிழா நடைபெற்றது. கோகுலம் பார்க் என்ற தனியார் நட்சத்திர விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த நட்சத்திர விடுதியில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் உணவு திருவிழா நடத்தப்படுவது வாடிக்கை. அந்த வகையில் இந்த ஆண்டு ஃபிளேவர் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் உணவு திருவிழா கடந்த 29ஆம் தேதி துவங்கியுள்ளது. 20 நாட்கள் நடைபெறும் இந்த உணவு திருவிழாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாநிலங்களிலும் பிரசித்தி பெற்ற உணவு வகைகள் தயார் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் வெஜ், நான்வெஜ், இனிப்பு வகைகள், கார வகைகள் என 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை ஒரே இடத்தில் ருசிக்க முடியும். குழந்தைகளுக்காக பாவ் பாஜி, வடா பாவ் உள்ளிட்ட வட இந்திய உணவு வகைகளை தயார் செய்து கொடுக்கிறோம். கேரளாவில் பிரசித்தி பெற்ற புட்டு மற்றும் கடலைக்கறி, மைசூர் மசால் தோசை மற்றும் உணவு வகை தந்தூரி சாயா இந்த உணவு திருவிழாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார்.
திருவண்ணாமலை தேர்தல் பறக்கும் படையின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என விக்ரமராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை தாலுகா அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் 38வது வணிகர் தின விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழா கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களது கோரிக்கைகளை பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த கட்சிகள் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தருவோம் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கிறார்களோ அவர்களுக்கு எங்கள் ஆட்சி மன்ற குழு கூடி முடிவெடுத்த பிறகு எங்களது ஆதரவினை தெரிவிப்போம் என தெரிவித்தார். வீட்டை விட்டு வெளியேற்றிய மகன்கள் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அம்பேத்கர் மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் கருப்பூர் பரவக்காடு பகுதியை சேர்ந்த கோபி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் மனு ஒன்றை அளித்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட கோபி கூறும்போது, பரவக்காடு பகுதியில் 1 ஏக்கர் நிலம் மற்றும் வீடு ஆகியவற்றை நான் சொந்தமாக சம்பாதித்து வாங்கினேன். முதல் மனைவி இறந்துவிட்டதால் இரண்டாவதாக முத்துலட்சுமியை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தேன். இந்நிலையில் முதல் மனைவியின் மகன்கள் சேட்டு, சுந்தரம், ராமகவுண்டர் மற்றும் மருமகள் ஆகியோர் 1 ஏக்கர் நிலத்தின் சொத்தையும் வீட்டையும் தனது பெயருக்கு மாற்றித்தர சொல்லி வற்புறுத்தி வந்தனர். ஆனால் அவ்வாறு செய்ய இயலாது என கூறினேன். இதனால் எனது முதல் மனைவியின் மகன்கள் ஆத்திரமடைந்து என்னை தரக்குறைவாக பேசியது மட்டுமல்லாமல் அடித்து கழுத்தை பிடித்து நிறுத்தி கொலை மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மகன்கள் துன்புறுத்தி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க தெரிவித்தார். அகில பாரத இந்து மகா சபா சார்பில் மண்டல அபிஷேக விழா அர்ச்சகர் பேரவையின் சென்னை மாநகர தலைவர் ஸ்ரீ எஸ் ஆனந்த சுவாமிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ஆலய நிர்வாகி ஸ்ரீதர் மற்றும் ஜானகி ஸ்ரீதர் முன்னிலையில் காந்தி சிலை அருகே உள்ள செம்பியத்தம்மன் கோவிலிலிருந்து 108 பால்குட மண்டல அபிஷேக விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற தேர்தலில் பாரத நாட்டின் இறையாண்மையை காக்கும் கட்சிகள் வெற்றி பெற சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பிரசாதம் மற்றும் அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ரவிக்குமார்ஜி, மாநில செய்தி தொடர்பாளர், அகில பாரத இந்து மகா சபா கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட குத்துச்சண்டை போட்டிகள் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. ஆத்தூர் தனியார் கல்வி நிறுவனத்தில் மாநில அளவிலான குத்துச்சண்டை பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பாக, தமிழ்நாடு குத்துச்சண்டை பயிற்சி சங்கம் சார்பாக குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், செங்கல்பட்டு, புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் சுமார் 300 குத்துச்சண்டை வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. இதில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் இந்திய தேசிய அளவில் நடைபெறும் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை பிரின்சிபல் விஜயபாஸ்கர், கார்த்திக், சேரிட்டர் மற்றும் சிறப்பு விருந்தினராக மல்லை சத்யா கலந்து கொண்டனர். கரூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் புகைப்படத்துடன் முழு விவரம் வெளியாகியுள்ளது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 பாராளுமன்ற தொகுதிகளில் கரூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 54 பேர் போட்டியிடுகின்றனர். இதனால் தமிழகத்தில் எதிர்பார்ப்பு மிகுந்த தொகுதியாக கரூர் பாராளுமன்ற தொகுதி கருதப்படுகிறது. இந்நிலையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் எண்ணிக்கை 73 பேர். இதில் 17 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. தற்போது களத்தில் 54 வேட்பாளர்கள் உள்ளனர். இதில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் சுயேட்சைகள் போட்டியிடுகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி அதிமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சி அதிமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து ஆலோசனை கூட்டம் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் மாவட்ட பிரதிநிதியுமான மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் வீட்டு வரி, தொழில் வரி, குடிநீர் கட்டணம் என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினர். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், அம்மனை கல்யாண சுந்தரம், மாவட்ட மாணவர் அணி இணைச் செயலாளர் சந்திரசேகர ராஜா, மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்குரைப்பேட்டை, குப்பநத்தம், கண்டியன்குப்பம், நறுமணம், கோட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், வன்னியர் சங்க தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான சிங்காரவேல் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதேபோல் விருதாச்சலத்தில் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துவை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு அதிமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் வாக்கு கேட்டுச் சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் திமுக பாராளுமன்ற வேட்பாளர் பாலு வாக்கு சேகரித்தார். திமுக பாராளுமன்ற வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதில் கடந்த 10 வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவியும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி உரையாற்றினார். இதில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதி, காஞ்சிபுரம் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பு பன்ருட்டி திமுக மாவட்ட பிரதிநிதி சிவபாதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்கு மாவட்ட திமுக தலைவர் பத்மநாபன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். கஸ்தூரி ரெங்கபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக தலைவர் பத்மநாபன். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான இவர் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டில் திடீரென தூத்துக்குடி மாவட்ட வருமான வரித்துறை அதிகாரி ஜான் ஜெபத்துரை தலைமையிலான வருமான வரித்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போது அரை மணி நேரத்திற்கு மேலாக சோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் சோதனைக்கு பின்னர் முழு தகவல்களும் தெரியவரும் என்று கூறினர். இந்நிலையில் கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற வருமான வரித்துறையினர் சோதனை தற்போது நிறைவு பெற்றுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்னொரு பழனிசாமியாக மாறிவிட வேண்டாம் என தமிழக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து தமிழக அமைச்சர் உதயநிதி புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், முதல்வர் ரங்கசாமிக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவெனில், நீங்கள் புதுச்சேரியின் பழனிசாமியாக மாறிவிடாதீர்கள் என்பதுதான். அவரை போல நீங்கள் பாஜகவிற்கு அடிமையாக இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள் என தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், செந்தில்குமார், சம்பத், முன்னாள் அமைச்சர்கள் சிவகுமார், கந்தசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். குவைத் நாட்டில் வீட்டு ஓனராக பணிபுரிந்த கணவர் காணவில்லை என்று மனைவி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் கிராமத்தில் அப்துல் ஜஃபார் மனைவி நர்கிஸ் பானு வசித்து வருகிறார். இதில் நர்கிஸ் பானுவிற்கு 12 வயது மன வளர்ச்சி குன்றிய பெண் பிள்ளையும் 10 மற்றும் 6 வயதில் 2 ஆண் பிள்ளைகளும் உள்ளனர். குடும்ப கஷ்ட சூழ்நிலையால் வேலைக்காக அப்துல் ஜபார் குவைத் நாட்டிற்கு ஓட்டுநராக பணிபுரிய வேலைக்கு சென்றுள்ளார். சென்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி அப்துல் ஜஃபார் அவரது மனைவி நர்கிஸ் பானுவுக்கு போனில் தொடர்பு கொண்டு, எனக்கு சரியான தூக்கம், சாப்பாடு இல்லாமல் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறினார். அதன் பின்னர் 1 மாதம் ஆகியும் போனில் தொடர்பு கொள்ளவில்லை. அவர் அங்குள்ள சிறையில் உள்ளாரா, இல்லை அவரை அடைத்து வைத்து கொடுமை செய்து வருகிறார்களா என்று தெரியாத நிலையில் உள்ளதாக நர்கிஸ் பானு புகார் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நர்கிஸ் பானு, எனது கணவரை இந்திய தூதரகம் மூலம் அவரை மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் திமுக கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர் உமாகாந்த் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடம் பொதுமக்களிடமும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்ததை எடுத்துக்காட்டி வாக்கு சேகரிக்க தெரிவித்தார். மேலும் பொதுமக்களிடம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் TR பாலுவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சுங்குவார் சத்திரத்தில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் குழு தலைவர் கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, காஞ்சிபுரம் மாவட்ட கவுன்சிலர் பால்ராஜ், திமுக மாவட்ட அவைத்தலைவர் சிவபாதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருவண்ணாமலை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அசுத்தமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் பாமகவின் தெற்கு மாவட்ட தலைவர் பத்வாசலன், அமமுக தெற்கு மாவட்ட தலைவர் செங்கம் பரந்தாமன், OPS அணி மாவட்ட செயலாளர் பிரிங் வெங்கடேசன் உள்ளிட்ட பிரிவு தலைவர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை விட 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற வேண்டும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாமரை மலர செய்ய வேண்டும் என கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வித்யா வீரப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் வேட்பாளர் வித்யா ராணி வீரப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக என் தந்தை வீரப்பன் நல்லாசியுடன் போட்டியிடுவதாகவும், ஊத்தங்கரை அருகே உள்ள பாம்பாறு அணையில் உள்ள உபரி நீர் இந்த பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்கும் வகையில் செய்ய வேண்டும் என்றார். இந்த பேட்டியின் போது நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் காசிலிங்கம், தொகுதி செயலாளர் ஈழமுரசு, தொகுதி பொறுப்பாளர் சாந்தகுமார், செய்தி தொடர்பாளர் அபினேஷ் உட்பட தொகுதி ஒன்றிய அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். லாஸ்பேட்டை பகுதியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், புதுச்சேரி பிரச்சாரத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தது கண்டிக்கத்தக்கது என்று மனநோயாளி போல் உதயநிதி ஸ்டாலின் பிதற்றி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றால் முதல்வர் ரங்கசாமி பதவி பறிக்கப்பட்டு பாஜக ஆட்சி அமையும் என்றும், அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றார். வில்லிவாக்கத்தில் உள்ள இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவன தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் வாக்கு சேகரித்தார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வடசென்னை பாராளுமன்ற வேட்பாளரும் பால் கனகராஜ் நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது இந்திய நாடார்கள் பேரமைப்பு மாநில பொருளாளர் சிவக்குமார், மாநில ஆலோசனை தலைவர் பன்னீர்செல்வம், மாநில சுயதொழில் அணி தலைவர் தமயந்தி பன்னீர்செல்வம் மாபெரும் வெற்றி பெற பாடுபடுவோம் என்று உறுதியளித்தனர். இதில் தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் பேசும்பொழுது, பல ஆண்டுகளுக்கு பிறகு நாடார் சமூகத்திற்கு வடசென்னையில் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார். இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதா சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர பிரச்சாரம் துவங்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக அனைத்து கட்சி வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொள்ளிடம் ஒன்றியத்தில் இந்திய கூட்டணி சார்பாக வழக்கறிஞர் சுதா அறிவிக்கப்பட்டார். இதில் பொறுப்பு அமைச்சர் சிவமையநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சீர்காழி பன்னீர்செல்வம், பூம்புகார் நிவேதா முருகன், மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் ஆகியோர் பரப்புரை செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சாரத்தில் பேசுகையில், ராகுல் காந்தி ஆட்சி அமைந்தால் பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், மயிலாடுதுறை வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என தெரிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். டெல்லி தனியார் மருத்துவமனையில் இருந்து வந்த சத்குருவிற்கு கோவை விமான நிலையத்தில் ஏராளமானோர் திரண்டு கையில் விளக்கு ஏந்தி கண்ணீர் சிந்தியும் வரவேற்பளித்தனர். ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவிற்கு கடந்த 17ஆம் தேதி டெல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து கடந்த 27ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். முன்னதாக கோவை விமான நிலையத்தில் திரண்ட ஈஷா தன்னார்வலர்கள், விவசாய அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சத்குருவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு பதாதைகளை கையில் ஏந்தி ஒரு தரப்பினரும் ஆண்களும் பெண்களும் கண்ணீர் மல்க அழுது சத்குருவை வரவேற்று ஈஷாவிற்கு வழி அனுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பகுதியில் ஏப்ரல் மாதத்தில் மரம் வைத்து கூலாக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு நடைபெற்றது. திருக்கச்சூர் பகுதியில் வசித்து வருபவர் கார்த்திகேயன், அவரது மகள் ஷாமினி வயது தனியார் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மதுராந்தகத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வத்தை வெற்றி பெற செய்தால் குறைகளை முதல்வரிடம் கூறி நிறைவேற்றுவேன் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மதுராந்தகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் காஞ்சிபுரம் தனி தொகுதிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வம் வாக்கு சேகரித்து இதில் மதுராந்தகத்திற்கு பாதாள சாக்கடை அமைத்து தரப்படும், அரசு கல்லூரிகள் கொண்டு வரப்படும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதில் சில பெண்கள் எங்களுக்கு வரவில்லை என கையசைத்து கூறினர். இதற்கு உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், 1,16,00,000 பேர் பதிவு செய்துள்ளனர். இப்போது சில லட்சம் பேர் மீதி உள்ளனர். நபர்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு அது சரி செய்யப்பட்டு அனைத்து பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் என வாக்குறுதியளித்தார். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செம்போடை தோப்புத்துறை வேதாரண்யம் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்களிடம் மைக் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது மண்டல செயலாளர் அற்புதராஜ், மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், தொகுதி செயலாளர் முருகவேல் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் இருசக்கர வாகன பேரணியில் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் அவர்கள் வாக்குகள் சேகரித்தார்.
கோவிந்தாபுரம் பகுதியில் ஆம்பூர் அனைத்து வார்டுகளிலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் தாமரை சின்னத்தில் வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தலைவர்கள் பாமக மற்றும் OPS அணி டிடிவி தினகரன் தமிழ் மாநில காங்கிரஸ். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.